என்ன காப்பியா டீ போடணுமான்னு கேட்க போறியா? என்ன சக்கரை டப்பாவோட வந்திருக்க? அத்தை என்ன அத்தை அபி, நான் அவளை பார்க்க போனேன்ல, அவ வர சொன்னான்னு. அவ என்ன சொன்னா? அவ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கா. என்ன சந்தோஷமான விஷயம்? பாய் தரங்க. என்னம்மா இது? ஐயோ சின்னையா, இந்தாங்க. இன்னொரு ஸ்பூன் கூட. நல்லா இருக்கு சக்கரை. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? சரி விடு, எனக்கு சக்கரை கொடுக்கலனாலும் ஏதோ சந்தோஷமான விஷயம்தான். என்னன்னு முதல்ல சொல்லு. ஆமா அத்தை, அபி கஞ்சவா இருக்கா. நினைச்சம்மா, இந்த கதிர்பைய அபிய கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். ஈஸ்வரி ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. கன்ஃபியூஸ்னா குழப்புறது. ஆமா, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என்ன நீ வரியா? வா, அவனை அடிச்சிட்டு வருவான். டேய் என்னடா? பின்னமா கன்ஃபியூஸ்னா குழப்புறதுனே. இவனுக்கு இதே வேலையா போச்சு. கன்ஃபியூஸ் இல்லடா, கன்சீவ் ஆயிருக்கா. அப்படின்னா முழுகாம இருக்கான்னு அர்த்தம். கடவுளே. அபிமாவுமா? ஆமா சின்னையா. அபிமா, அபிமா அம்மா ஆயிட்டாளா? ஒரே நேரத்துல அக்கா தங்கச்சி அம்மா ஆயிட்டீங்களா? ஜாலியா இருக்கே, சந்தோஷமா இருக்கே. அம்மா அம்மா இப்பயே போய் அபிமா பாப்போமா. வா வா சின்னையா இருங்க. என்ன? ஐயோ ஈஸ்வரி, என் மனசுக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவளே ஒரு குழந்தை, அவ வயித்துல ஒரு குழந்தை வளருதா. நீயும் அபியும் சேர்ந்து என் குடும்பத்தோட வாரிச ஒரே நேரத்துல சுமக்குறீங்க. இதெல்லாம் கடவுளோட பாக்கியம்தான். ஈசு, அபிய அபிப்புள்ள அபிப்புள்ளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அபிப்புள்ள அம்மா ஆயிட்டாளா? ஆனா இப்பவும் அபிமா எனக்கு புள்ளதான். எனக்கு அபிய பாக்கணும் போல இருக்கு. அவளை கூட்டிட்டு வரியா? அத்தை என்னத்த, அபி கஞ்சவா இருக்கிற விஷயத்த என் மாமாக்கும் அத்தைக்கும் போன் பண்ணி சொல்லி, அவங்க வந்ததும் அவங்கள கூட்டிட்டு போய் அபிய பாத்துட்டு வர்றப்போ நான் அவளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாமா. சின்ன நீங்களும் சீக்கிரமா போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வாங்க. இப்பவே கிளம்புற, போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஈசு வர. பாய். நீ போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. போ. நீ என்ன சொல்ற? ஈஸ்வரி வந்தாங்கிற, அபி ஈஸ்வரி கிட்ட எதையோ காட்டினாங்கிற, ரெண்டு பேரும் பாச மழைய பொழிஞ்சுக்கிட்டாங்கன்ற. அப்படின்னா அவ ஈஸ்வரி கிட்ட என்ன காட்டிருப்பா? அதாண்டா எனக்கும் புரியல. நானும் கிரிஜாவும் அதை எப்படியாவது பாத்துடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால முடியவே இல்லடா. சரி விட்டு தள்ளு திருக்ஸு. அவங்க அக்கா தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். நேற்று நைட்டு அவன் என் ரூம்ல இல்லாதனால நான் ரொம்ப ரிலாக்ஸா நிம்மதியா தூங்கினேன். அது போதும் எனக்கு. கதிரு, புரியாம பேசிட்டு இருக்காத. அந்த ஈஸ்வரியும் அபியும் சேர்ந்து நமக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. அது அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஈஸ்வரி கிட்ட அபி எதையோ காட்டிட்டு அவ பர்சுக்குள்ளதான் வச்சா. அது என்னன்னு அவகிட்ட போய் நீ கேளு. அதுல ஏதோ பெரிய மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னமோ ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்க. கதிரு, ஒருவேளை நீ அவளை டார்ச்சர் பண்றதையோ இல்ல நான் அவளை டார்ச்சர் பண்றதையோ அவ செல்லுல வீடியோ எடுத்து அத பென்டிரைவ்ல ஏதோ ஏத்தி வச்சிருப்பாளோ? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. என்னடா நான் இவ்ளோ சொல்லியும் நீ யோசனை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க? நீ போய் அவ பர்ஸ்ல என்ன வச்சிருக்கான்னு கேளு. இல்ல நீயே அத போய் பாரு. இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாதுடா. சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன்.